அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் கிடக்க ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் 18ஆம் தேதி உங்களுக்கு கடைசி நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த கால கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு பலன்களை தரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் தங்களுக்கு அமையவிருக்கிறது. அப்படிங்கிற காரணத்தினால இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே சிறப்பு கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஏன்னா மாத கோள்கள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் பலன்களையும் தரக்கூடிய வகையில் இருக்கின்றதுங்க. இந்த நேரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க செஞ்சா உங்களுக்கு நல்லது நடக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும், இந்த தவிர்க்கப்படக்கூடிய விஷயங்களால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், சில சிரமங்களை நீங்க தவிர்க்க முடியும், வரக்கூடிய பிரச்சனைகளை கூட தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்லவையாகவும் எந்தெந்த விஷயங்கள் துரதிர்ஷ்ட பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பத்தின தகவலை நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தொழில் தொடர்பாக சிறிய பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். அலைச்சல் ஏற்படக்கூடிய நிலையும் காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்படுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ஏதேனும் பெரிய பண பரிவர்த்தனைகள் செய்யறத இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகள் எதிர்காலத்தில் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் அமையணும் அப்படின்றத நினைவில் வைத்து கொண்டு முடிவுகளை எடுப்பது சிறந்தது. அதே நேரம் சில நேரங்களில் சுப விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய செயல்பாடு வேகமாக இருக்குங்க. நிலைமையில் இருக்கக்கூடிய பணிகளை முடிக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. தங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்கவும் ஆரம்பிக்கலாம். இருப்பினும் உங்களுடைய பேச்சில் நிதானமும் செலவுகளை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளிடம் இருந்து நல்ல செய்திகள் கேட்கப்படுவீங்க. தங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பாக பிரச்சனைகள் ஏற்படலாம். வலி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியது அவசியமாகிறது. தங்களுடைய சமூக பணிகளில் தடைகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. ஒருவரின் உதவியால மன நிம்மதி நீங்க அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. திடீர் பயணங்கள் அப்படி இல்லைன்னா ஆன்மீக யாத்திரை செல்லவும் இந்த நேரத்தில் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரம் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய தாய் வழி சொந்தங்களிடமிருந்து அன்பும் பாசமும் அதிகரிக்க செய்யும். தங்கள் பெற்றோரினுடைய ஆரோக்கியத்தை கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் வெளியிடத்துல உணவுகள் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. ஆடம்பரங்களுக்காக சிறிது பணம் செலவிட வேண்டியதாக இருக்கும். தங்களுடைய எதிரிகளால சில தடைகள் அப்படி இல்லைன்னா வருத்தங்கள் ஏற்படலாம். தங்களுடைய கடின உழைப்பிற்கும் நற்பலனை பெறுவீங்க. குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க. சிலருக்கு கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருடன் கருத்து வேறுபாடுகளும் உருவாகலாம். தங்களுடைய பேச்சு மற்றும் செயல்பாடுகள்ல நிதானம் முக்கியம். தங்களுடைய உறவுகள்ல தேவையற்ற பதட்டம் இருக்கத்தான் செய்யும். தங்களுடைய பெற்றோரின் அன்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கப்பெறுவீங்க. சில நாட்களாக தங்களுக்கு மன வருத்தத்தை தந்த சிக்கல்கள் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீங்க. தங்களுடைய வசதிகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். மன தைரியம் அதிகரிக்கும். தங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால கடினமான பணிகளை கூட முடிக்கிறதுல வெற்றி அடைவீங்க. தங்கள் துணையின் உடல் நலன்ல அசௌகரியங்கள் ஏற்படலாம். ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க பாருங்க. வியாபாரத்துல நிதானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. தேவையற்ற சச்சரவுகளை தவிர்ப்பது அவசியமாகிறது. மாணவர்களுக்கு படிப்புல எதிர்பார்த்த வெற்றி பெறுவீங்க. கடின உழைப்பு தேவைப்படுங்க. தொழில் தொடர்பாக சில அமைப்புகள் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய செல்வம் மற்றும் செல்வாக்கு அதிகரிக்க செய்யும். ஆன்மீகத்தின் மீது தங்களுக்கு நாட்டம் உருவாகலாம்.
புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. புதிய முதலீடு செய்யவும் நல்ல நாளாகவே இருக்குங்க. இது தங்களுடைய எதிர்காலத்தில் பெரிய அளவில் நன்மையை தரக்கூடியதாகவும் இருக்கப்பெறலாம். காரியங்களில் தொய்வு ஏற்பட்டாலும் முடிவில் நன்மை நடக்க வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு மனசஞ்சலம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த மனசஞ்சலம் நீங்க பெறுவீங்க. அதே போல் தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூடுதலாக அடைய வேண்டியதாகவும் இருக்கலாம். அரசாங்க ரீதியிலான அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களது பணிகளை தாமதம் இல்லாமல் முடிக்க பாடுபடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளால் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்க பெறுங்க. வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நினைத்ததை சாதிக்கக்கூடிய மனவலிமை உண்டாக பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்க பெறும். அரசியல்வாதிக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். வீண் கவலை ஏற்படலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியை பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்குங்க. பணிகளை தாமதம் இல்லாமல் முடிக்கிறதுல ஆர்வமும் காட்டுவீங்க. எந்த ஒரு வேலையையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்கிறது நல்லது. எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்கு. முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாகவே சேரும். விருப்பங்கள் கைகூடும். நண்பர்கள் மத்தியில மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுறது நல்லது. அதே சமயம் பணவரத்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலைகள் உருவாகலாம். அதே போல் காரிய தடைகள் நீங்க பெறுவீங்க. திட்டமிட்டபடி எல்லாமே நடக்கும். கடன் தொல்லை குறையும். வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடைகளும் அகலப்பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாகவே நடக்கும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டியதாக வருங்க. அதே போல எதிர்பார்த்த பணம் சேரலாம். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடும். அரசியல்வாதிகளுக்கு தங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். பெண்களுக்கு திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. தடை நீங்கி பணிகள் வேகம் பிடிக்கவும் செய்யும். செல்வாக்கு அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு பல தடைகளையும் தாண்டி கல்வியை வெற்றி பெறுவீங்க. அடுத்தவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்க பெறுவீங்க. இந்த காலம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க. மேலதிகாரிகள் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும். தங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதிற்கு இதமளிக்கலாம். பிரிந்து சென்றவங்க மீண்டும் தங்களை நாடி வருவாங்க. நிதானமாக பேசுறது நன்மையை தரும். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். எதிர்பார்த்த தகவல்களும் தக்க சமயத்தில் சேரலாம். தொழில் வியாபாரத்திற்காக கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு நினைத்த இடத்துல கடன் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலும் வேலை பழுவால மனசளிப்பும் உண்டாகும்.